Jai Jagannath. I come from a very humble family and from a small village. My dream since childhood was to join the IAS. வி.கே. பாண்டியனை ஒரிசா அரசியல்ல இருந்தே ஒழிச்சு கட்டிட்டாங்க. நான் போயிட்டு வர சாமி, ஆளை விடுங்க, இனிமே உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு அவரே வீடியோ போட்டு போயிட்டார். ஓ, அரசியல் இருந்து விலகிட்டாரா? ஆமா, யாரு வி.கே. பாண்டிய? இந்த டவுட்டுக்கு பல பேருக்கு இருக்கும்பா. வி.கே. பாண்டியன் தமிழ் மண்ணுல பிறந்து ஒரிசாவுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமா, ஐஏஎஸ் அதிகாரியா ஒரு 10 வருஷமா, அரசியல்வாதியாவே ஒரு 10 வருஷமா ஒடிசாவுக்காக ஓயாம உழைச்ச ஒரு மனுஷன். ஒரே பாயிண்ட்ல அந்த மனுஷனை ஒழிச்சு கட்டிட்டாங்க. இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நவீன் பட்நாயக் அசைக்க முடியாத ஒரு ஆளா இருந்தாலும் ஒரிசால அந்த மனுஷனை அப்படி ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு அழிச்சு விட்டாங்க. அதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம், ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா? நியாயமா கேட்ட கேள்விதான். அதுக்கு ஒடிசா மக்கள் இல்ல, ஆளக்கூடாது, ஒடிசாவை சேர்ந்தவன் தான் ஆளணும் அப்படின்னு அவங்க அந்த ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. என்னதான் உழைச்சாலும், ஓடி ஓடி உழைச்சாலும், கடைசியில அங்க நின்னு பேசுனது, நீ எனக்கு என்ன நல்லது பண்ணாலும் நீ ஏன் ஆளுகள்ல, அந்த தாட்டு தான் அது. ஏன்னா நவீன் பட்நாயக்க அவர் காட்டாத வளர்ச்சி இல்லை. இந்த 5 வருஷத்துல அவங்களால எவ்வளவு முடியுமோ, அதுல கடைசி 5-10 வருஷம் பயங்கரமா உழைச்சாங்க. இவன் இன்ஃபேக்ட் கொரோனா டைம்ல எல்லாம் இறங்கி எந்த ஸ்டேட்லயும் இல்லாத அளவுக்கு, ஒடிசா எந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டேட்ன்றது அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல நார்மலா ஸ்டேட்டை ரன் பண்றதே ரொம்ப கஷ்டம். பேண்டமிக் டைம்ல எல்லாம் இன்னும் கஷ்டம். ஆனா அந்த மனுஷன் போறப்ப கூட, அதாவது நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து நான் விளைவிக்கிறேன், நான் இனிமே ஏன்னா இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, கிட்டத்தட்ட அந்த வீடியோவுக்கு அதான் அர்த்தம். அதுல அவரு ஒடிசா மக்களை திட்டல, நவீன் பட்நாயக்க பத்தி எதுவுமே பேசல. ஏன்னா நவீன் பட்நாயக்கோட அடுத்த அரசியல் வாரிசு வி.கே. பாண்டியன் தான் அப்படின்னு நவீன் பட்நாயக் சொல்லல, மற்றவங்க பேசினாங்க. அதை கேட்டுட்டு நவீன் பட்நாயக் இவர் ஏன் அரசியல் வாரிசு எல்லாம் கிடையாது, அவர் வாயாலே சொல்ல வச்சாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்களோட டாக்டிக்ஸ். ஒரிஜினலாக அத மனுஷன், அவர் இவ்வளவு தூரம் அடி வாங்கினதுக்கு மேஜர் காரணம் வி.கே. பாண்டியன். எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்தாரோ அது அத்தனையும், இந்த வளர்ச்சியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு எல்லாம் உணர்ச்சி இல்லையாடா, உங்களை எவனோ ஒருத்தன் இங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னடா நீங்க எல்லாம் இருக்கீங்க, அந்த டாக் தான். அந்த டாக் அங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவர் போகும்போது கூட, நான் அரசியலுக்கு வந்ததே நவீன் பட்நாயக் அசிஸ்ட் பண்ணதான், என்னுடைய மென்டா. எனக்கு அரசியல இந்த பதவி, உண்மையில அவர் அரசியல பதவி வேணும்னு நினைச்சிருந்தா அவர் எப்பயோ வாங்கியிருக்கலாம். இப்ப வாங்கணும்ன்ற அவர், ஏன்னா இப்ப அவர் லைம்லைட்டுக்கு அவரையே கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அவரை இவங்களால சமாளிக்க முடியல, அவர் பண்ண வேலையில. அதனால அவரை அதை ஊழல் பண்ணிட்டாரு, இதை செஞ்சுட்டாரு, அதை செஞ்சுட்டாரு, மக்களை ஏமாத்திருக்காரு, ஒரிசா மக்களை சுரண்டி தின்றுகாரு அப்படிலாம் சொல்லி அவரை கவுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையில அது ராஜதந்திரம். ஆனா இவங்க கையில எடுத்தது எது தெரியுமா? ஏய், எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தர் உங்களை ஆர்டர் போடுற, நீங்களும் வெக்கமே இல்லாம அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. உங்களுக்கெல்லாம் மறத்து போயிடுச்சாடா, மானம் இல்ல, ரோசம் இல்ல அப்படின்னு சொல்லி அதை ப்ரமோட் பண்ணி அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மனுஷன் சொன்ன ஒத்த வார்த்தை கடைசியில, நான் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணிக்கிறது 22 வருஷம், 2000 சரியா 24 வருஷமா நான் ஐஏஎஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சொத்து இருந்துச்சோ அதே சொத்து தான் எனக்கு இப்பயும் இருக்கு, அதே சொத்து தான் இருக்கு, அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இந்த மனுஷனை தான் ஒடிசா இன்னைக்கு தூக்கி போட்டுச்சு. வெளில போ, நீ எனக்கு வேண்டாம்,
நீ என்னதான் எனக்கு நல்லது பண்ணாலும் நீ நானாக முடியாது, நான் நீயாக முடியாது, வெளில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மனுஷன் போட்ட வீடியோவை நீங்களே பாருங்க. Jai Jagannath. I come from a very humble family and from a small village. My dream since childhood was to join the IAS and serve the people. Lord Jagannath made it happen. Because of my family from Kendrapada, I came to Odisha. From the day I set my foot in the soil of Odisha, I have received immense love and affection from the people of Odisha. From Dharamgarh to Rourkela to Mayurbhanj to Ganjam, I have tried to work very hard for the people. 12 years ago, I joined the Chief Minister's office. It was an honor to be working for Shri Naveen Patnaik. The experience, the learning I had from him is for lifetimes. His grace, leadership, ethics, and above all, his love for the people of Odisha always inspired me. His expectation from me was to implement his vision for Odisha, and we successfully crossed many milestones in health, education, poverty reduction, sports, investment, women's empowerment, infrastructure, and also in temple and heritage projects. Working for the youth, school and college children gave me great satisfaction. My own childhood memories of studying in a government school helped me to implement the Honorable Chief Minister's vision for school transformation under 5T. During COVID, we traveled to almost all 30 districts to ensure that the health infrastructure is ready to serve the people. In this time, we faced two super cyclones, Fani and Phylum, and we really worked hard to save every precious life. I left the IAS taking voluntary retirement and joined the Biju Janata Dal to assist my mentor, Shri Naveen Patnaik. My only intent was to help him as anyone would do for his mentor or family. I would like to set straight certain perceptions and narratives. Perhaps it has been my shortcoming that I have not been able to effectively counter some of these political narratives at the right time. I reiterate that I came to politics to help my mentor Shri Naveen Patnaik ahead of the grueling elections, and I had no desire whatsoever for a specific political post or power. Therefore, I was neither a candidate nor was I holding any post in Biju Janata Dal. For the last 12 years, I have tried to work from early in the morning till midnight, keeping Odisha and Naveen Babu as my focus. Till today, the only property I have is what I inherited from my grandparents. I or my immediate family have no other property anywhere in the world. My property statement when I joined the Indian Administrative Service remains the same even today, after 24 years. The biggest earning in my lifetime has been the love and affection and the goodwill of people of Odisha. My intent of joining politics was only to assist Naveen Babu, and now consciously I decide to withdraw myself from active politics. I am sorry if I have hurt anyone in this journey. I am sorry if this campaign narrative against me has had a part to play with Biju Janata Dal's loss. I apologize to the entire Biju Parivar, including all the Karmis, for this. And my heartfelt gratitude to the lakhs and lakhs of Biju Parivar members whom I am associated with. I will always keep Odisha in the core of my heart and my Guru Naveen Babu in my breath, and pray to Lord Jagannath for their well-being and prosperity. Jai Jagannath.